மூவி ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு பொண்ணை காட்டுவாங்க. இவங்க எங்க பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸோட ஒரு பண்ணைக்குள்ள வந்து அங்க இருக்கிற ஒரு குதிரையை ஆட்டைய போட வந்திருக்காங்க. அப்போ அங்க ராபின் வராரு. ராபின் இங்க வந்ததும் முகமுடி கொள்ளக்கார இந்த பொண்ணை இங்க பாக்குறாரு. பார்த்ததும் ஷாக் ஆகுறாரு. அதே டைம் அந்த சைடா யாரோ வராங்க. திருட்டுக்கு வந்தது ஆம்பளைன்னு தெரிஞ்சா செருப்பால அடிச்சு நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம்னு வெரைட்டியா ஏவுகணையை வச்சு காலி பண்ற நம்ம சமுதாயம். திருட்டுக்கு வந்தது பொண்ணுன்னா அது எவனை காலி பண்ணாலும் அதை ஒண்ணுமே பண்ணாம காப்பாத்தும். இப்ப ராபின் அந்த பொண்ணை யாரும் பார்க்காத மாதிரி ஒரு சோறு பக்கமா சாச்சி, நீ யாரு, இங்க என்ன பண்ற, உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு என்னோட நேம் மேரியன்னு சொல்லி அதோட மாஸ்க கலத்துது. அப்போ பயங்கரமா இருக்குது. இப்ப இந்த ராபின் இந்த பொண்ணை பார்த்ததும் வந்த வேலையை மறந்து மனசு மாத்திர வேலையில இறங்கிட்டாரு. அந்த பொண்ணும் மாட்டிடுச்சு. தென் இவங்க 2 பேரும் லவ்ல மூழ்கி கல்யாணம் பண்ணி ஹாப்பியா லைஃப் நடத்துறாங்க. சனியம் பிடிச்ச 7 இளவங்க என்ன அள வைக்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட மூவி எல்லாம் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் மீட் பண்ணாங்க. பார்க்கு பீச் சினிமான்னு ஒரு சின்ன லவ் ஸ்டோரி வச்சா என்ன போயிரும். இப்ப இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள அங்கேயும் பறந்துகிட்டே திரிறாங்க. அப்படி இருக்கிற டைம் நம்ம ராபினுக்கு ஒரு லெட்டர் வருது. அது என்னன்னா, நம்ம ராபின் அவரோட சர்ச் தரப்புல அவங்க நாட்டுக்காக வார் பண்ணணும். அதோட நம்ம ஆளுக்கு இந்த விஷயத்துல வேற ஆப்ஷனும் இல்ல. சோ வாருக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப விஷயம் என்னன்னா, நம்ம ராபின் நம்பெல்லாம் பயங்கரமா விடுவாராம். அது முன்னாடி அந்த பொண்ணு மேல விட்ட போவே நாம புரிஞ்சிருக்கணும். நம்ம ஆளு போற டைம் அவரோட ஒய்ஃபு கிட்ட எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு நான் உனக்காக கண்டிப்பா வருவேன்னு சொல்லி கிளம்புறாரு. வாருக்கு வர முன்னாடியே எப்படியோ வாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாரும் நாட்டுக்காக பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அங்கங்கேயே சின்ன சின்ன ஃபைட் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம ஆள் இப்ப வாருக்கு போய் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனா இன்னும் வார் நடந்துகிட்டே தான் இருக்குது. தென் லாஸ்ட்லி எப்படியோ பக்கத்து தேசத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ ராபினோட நாட்டுக்காரங்க கைப்பற்றிட்டாங்க. வார் கம்ப்ளீட் ஆனதும் ராபினோட கமாண்டர் ஐயோ வார் இப்பவுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு கவலையில எதிரி படையில இருக்கிறவங்க எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கிறான். அதே டைம் அந்த படையில இருக்கிற ஒரு சின்ன பையனை கொல்ல ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த பையனோட அப்பா வேண்டான்னு கத்துறாரு. என் பையனை கொல்லாதீங்க, நான் உங்களுக்காக என்ன வேணா பண்றேன், எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் என்னால எடுத்து தர முடியும்னு சொல்றாரு. பட் இந்த கமாண்டர் இன்ஃபர்மேஷன் வேண்டிய கொண்டுட்டு திரியறான். கொல்றதே ஒரு ஆசையா வச்சு கொண்டுட்டு திரியறான். இப்ப இப்படியே கொண்டுட்டு இருக்கிற டைம் நம்ம ராபின் இங்க வந்து கமாண்டர் டீமோட சண்டை போட்டு, டேய் ஏழ்றீங்களா, நம்ம இங்க வந்தது பாவப்பட்ட மனுஷங்களை கொல்றதுக்கு இல்லடான்னு சண்டை போடுறாரு. அப்ப அவங்க நம்ம ராபினை பிடிச்சி அந்த பையனை கொன்னு நம்ம ராபின் மேல அம்பு விடுறாங்க. அப்புறம் அவன் உடம்புல குத்துன அம்பு எடுத்து உடனே ராபினை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நீ எங்களுக்கு வேண்டான்னு. எப்போ இது ஏதோ வேணும்னு பண்ண மாதிரி தெரியுது ராபின். ஆமா, அப்படி அழகான ஒய்ஃபை விட்டுட்டு 2 இயர்ஸா வார்லயே இருக்கிறாரு. இப்ப எப்படியோ அந்த கமாண்டர்னால ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. இப்ப நம்ம ராபின் ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட் அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு ஃபுல்லா ஏதோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. எங்க தேடினாலும் ஒய்ஃப் கிடைக்கல. இப்ப ரியலா என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நம்மால சர்ச் ஃபாதர் கிட்ட போறாரு. அந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, 2 இயர்ஸா நீ வார்ல இருந்த டைம் அம்புல நீயே குத்தி செத்ததா ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்ப இங்க இருந்த எல்லாரும் இந்த விஷயத்தை நம்பிட்டோம். அப்ப அந்த டைம் இந்த சிட்டியோட மேயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேயர் இங்க வந்து உன் வீட்டை காலி பண்ணி உன் ஒய்ஃபை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பி வச்சுட்டாரு. இப்ப அது பக்கத்துல இருக்கிற கோல் மைன்ல ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஆளு கஷ்டத்தோட அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒய்ஃபை தேடி போறாரு. அப்படி அங்க போய் பாக்குற டைம் அது ரியலாவே அங்கதான் இருக்குது. ஆனா அப்போ அதுகிட்ட யாரோ க்ளோஸா அதான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி, ஏதோ வாருக்கு போய் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு ஞாபகத்திலே தெரியறதுக்கு இவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரியும் இல்ல. அந்த பண்ண பக்கமா ஒதுங்கி ஒருத்தங்க பார்த்து உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்த ராபின் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பட் எந்த பெரிய ரியாக்ஷனும் இல்ல. தென் நம்மால இங்க இருந்து போறப்போ இங்க ஒரு பளபள மொட்டை வராரு. இவரு இங்க வந்து நம்ம ராபின் போற வழியெல்லாம் மறைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏதோ பைத்தியம் நினைக்காதீங்க. இவரோட நேம் ஜான். இவர் வேற யாரும் இல்ல, கொஞ்சம் முன்னாடி ஒரு கமாண்டர் ஒரு பையனை கொன்னா இல்ல, அந்த பையனோட அப்பா தான் இவரு. இப்ப இவரு நம்ம ராபின் எதுக்காக ஸ்டாப் பண்ணாருன்னா, இந்த சிட்டில இருக்கிற பணக்காரங்க ஆகிட்டே போறாங்க. ஆனா ஏழைங்க மட்டும் ஏழை ஆகிட்டே போறாங்க. இது அங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இப்படிதான். ஓகே, இவங்களுக்குள்ள இப்படியே போயிட்டு இருக்கிற டைம் அந்த சிட்டியோட மேயர் அங்க வராரு. சொன்ன எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு இவர் தான். இவர் இப்ப இங்க வந்து ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம சிட்டி வார கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க எல்லாம் அதிகமா டாக்ஸ் பே பண்ணணும். இப்ப நீங்க தர டாக்ஸ் பத்தலன்னு சொல்றாரு. இப்ப ராபினோட எக்ஸ் ஒய்ஃப் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட அங்க நின்னு பாத்துக்கிட்டே இருக்குது. இப்போ பதிலுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பவே நாங்க அதிகமா டாக்ஸ் பே பண்றோம், இனிமே இன்னும் வேணும்னா நாங்க எங்கடா போய் சாகன்னு கேக்குறாங்க. அதே டைம் மேரியனுக்கு நம்ம ராபின் தெரியறாரு. அவரை பார்த்ததும் பாவம் அவரோட பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இவங்க அந்த பண்ணையில மீட் பண்ணது அப்படின்னு எல்லாம் ஞாபகம் வந்து பாத்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் அதோட ஹஸ்பண்ட் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப மேயர் அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம அங்க இருந்து கிளம்புறாரு. ராபினும் உடனே அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம மொட்டை ஜான் ஓகே, ஜான் ராபின் கூட ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அப்ப இந்த ஜான் இந்த
டாக்ஸ் எல்லாம் எதுக்காக இதை யூஸ் பண்றாங்க, டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க சீக்கிரட்டா ஏதோ பண்றாங்க, அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்லி லாஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ராபின் கிட்ட சொல்றாரு. இப்ப உண்மையா நம்ம ராபின் கிட்ட ஒய்ஃப் இல்ல, வெளியே சொல்றதுக்குன்னு வேலையும் இல்ல, வேலைன்னு இருந்த வேலையை ஒய்ஃபுக்காக வேலைக்காகாம பண்ணிட்டாரு நம்ம ராபின். சோ எப்படியும் புறம்போக்கு மாதிரி தான் சுத்த போறோம்னு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்மதிச்சிட்டாரு. இப்ப ஜான் ராபினை அவனோட கொகைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப இங்க இந்த மேரியன் வராங்க. அப்படின்னா அவங்க அங்க ராபினை பார்த்தாங்க இல்ல, எப்படியும் செத்து போன எக்ஸ் ஹஸ்பண்ட் எப்படியோ திரும்ப வந்துட்டாருல்ல, அதனால 4 வார்த்தை நல்லா இருக்கிறியான்னு கேட்கறதுக்காக பார்த்து வருது. இப்ப இது இங்க வர்றதை பார்த்த ராபினும் ரொம்ப ஹாப்பி, என் ஒய்ஃப் வந்துட்டுன்னு ஹாப்பியா போறாரு. பட் இந்த மொட்டை அவரை ஸ்டாப் பண்ணிடுச்சு. நீ போறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல ராஜா, எனக்கு ஒய்ஃப் இல்லங்கிறதுக்காக உனக்கும் ஒய்ஃப் இருக்க கூடாது, அதோட நம்ம இப்ப பண்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த மாதிரி பொண்ணுங்க சமாச்சாரத்தினாலதான் நான் தெருவுல நிக்கிறேன். சோ நமக்கு இந்த மாதிரி வியாபாரம் தேவையில்லை. போய் 4 வார்த்தை பேசிட்டு வந்தா என்ன ஆகிற போகுதோ இந்த மொட்டையோட மொட்டைக்கு. இந்த மொட்டையும் என்ன மாதிரி பட்டவன் போல மனசு வலிச்சு சாகுற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம ராபினுக்கு இன்னும் அம்பு நல்லா விடுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களோட பிளான் என்னன்னா கவர்மெண்டோட கஜானாவை வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அதை திருடுறதுதான் இப்ப இவங்களோட வாழ்க்கையோட லட்சியம். இதை நினைச்ச மாதிரி நம்மளால ராபின்ஹுட் மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டு ஏரோவெல்லாம் எடுத்துக்கிட்டு கஜானா கிட்ட போறாங்க. அங்க போய் கஜானா சேஃப்டிக்கு இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் அம்பு விட்டு கொன்னுட்டு இருக்காங்க. பாவம் இடையில அந்த செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணாங்க, எதுக்காக அவங்கள கொல்லணும், ஏதோ கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுன்னு அவங்க ஜாப அவங்க கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க, அது ஒரு தப்பா? ஐயோ, படத்துக்கு சம்பந்தம் இல்லாத எதையும் நான் நோன்றேன். ஓகே, நம்மளால இப்ப எல்லாரையும் அப்படியே காலி பண்ணி டாக்ஸ் வந்த பணத்தை எல்லாத்தையும் அங்க இருந்து எடுத்துட்டு போறாரு. இப்ப அந்த சிட்டில எல்லாருக்கும் டாக்ஸ் பே பண்ற நாள் வருது. எல்லாரும் டாக்ஸ் கட்டுறதுக்கு கும்பலா இங்க வராங்க. இப்ப நம்ம ராபினும் டிப்பு டாப்பா ரெடி ஆகி இங்க டாக்ஸ் பே பண்றதுக்காக வராரு. இப்ப இங்க வந்து இங்க இருக்கிற எல்லாரை விடையும் அதிகமான டாக்ஸ் கட்டுறாரு. எல்லாம் அவனுங்க பணத்தை தான் திரும்ப அவனுங்களுக்கே கொடுக்கறாரு. இப்போ ராபின் இவ்வளவு டாக்ஸ் கட்டுறத பார்த்த மக்கள் எல்லாம் ஒரே ஷாக்கு. இப்ப ராபின் ரியலாவே இந்த மாதிரி அதிகமா பே பண்றதுக்கான ரீசன் அந்த மேயரை மீட் பண்ணணும் அப்படிங்கறது தான் ராபின் அண்ட் ஜானோட பிளான் படியே டாக்ஸை பே பண்ணதும் மேயர் அங்க வந்து சூப்பர் ஊர்ல இருக்கிற எல்லாருமே உங்களை மாதிரியே இருந்தா சூப்பரா இருக்கும்னு நம்மால புகழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கிற டைம் சடனா அங்க மேரியன் வருது. அங்க வந்து ராபின் கிட்ட பேசுது. அப்போ ராபின் சொல்றாரு, நடந்ததெல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு, இப்ப நாம 2 பேருக்கு நடுவுல எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. இப்ப இவரு இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம மொட்டஜா நீங்க ஒரு ஓரமா வந்து எப்ப 7 திரும்ப டெம்ட் ஆகி பின்னாடி போனாலும் போயிருவான்னு, ஓ ராபினோ நீ இப்ப வெளியே வரணும்னு சொல்றாரு. உடனே ராபின் அங்க இருந்து வெளியே போறாரு. நெக்ஸ்ட் டே முன்னாடி மாதிரியே கவர்மெண்ட் இன்னொரு கஜானாவை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற டைம் ராபின் முன்னாடி மாதிரியே அங்க வந்து அம்பு விட்டு எல்லாவனையும் காலி பண்ணி பறந்து ஃபைட் பண்ணி பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. பட் இந்த வாட்டி அப்படி போறப்போ கிடைச்ச பணத்தை மேரியனோட வீட்டுக்கு வெளியே வைக்கிறாரு. பாவம் நம்ம எக்ஸுக்கும் பணம் தேவை இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நெக்ஸ்ட் டே ஒருத்தர் தனக்கு தானாவே பேசிக்கிட்டு குதிரையோட நடந்துகிட்டு இருக்கிறாரு. பாவம் என் ஃப்ரெண்டு மாதிரி பைத்தியம்னு நினைக்கிறேன். அவரு அப்படியே போய் லாஸ்ட் அந்த மேயரை மீட் பண்றாரு. அப்புறம் மேயர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஏதோ முகமுடி கொள்ளக்காரன் ஊர்ல தெரியறான், எப்பவும் கஜானாவை எல்லாம் காலி பண்றதுதான் அவனோட எய்ம்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாரு. பதிலுக்கு மேயர் இந்த வாட்டி கஜானாக்கு அதிகமான செக்யூரிட்டி வைன்னு சொல்றாரு. ஆல்ரெடி நம்ம ராபின் ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்குன்னு வகையா அம்பு வச்சிருக்காரு. இப்ப அந்த அம்பெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் பேர் அதிகமா மேல அனுப்ப வேண்டிய வேலை வந்துருச்சு. தென் அதே பர்சன் மேயருக்கு அப்புறமா மேரியனை மீட் பண்ண போறாரு. இப்போ மேரியனை மீட் பண்ணி ஏதோ கொள்ளக்காரன் ஊர்ல தெரியறான், கஜானாவை காலி பண்றதுதான் அவனோட ஒரே எய்ம்னு சொல்றாரு. அதுக்கு மேரியன் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அவன் யாருன்னு தெரியல, பட் அவன் அப்படி பண்றது மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லுது. அதோட எனக்கு தெரிஞ்சு அவனோட இந்த வேலை இன்னும் கண்டினியூ ஆகணும்னு சொல்லுது. ஓஹோ, இது கிடைச்சது போதாது போல இருக்குது. இப்ப நம்ம ராபின் கஜானாவை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போய் ஒரு தூக்கத்தை போடாம அங்க இங்கன்னு நின்னு நம்ம மேரியனை கவனிச்சிட்டு இருக்கிறாரு. நைட்டுங்கிறதுனால இவரை ஸ்டாப் பண்ண மொட்டையும் இல்லன்னா பாவம் அவர் எவ்வளவுதான் ஸ்டாப் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ராபின் இன்னும் கொஞ்சம் பெருசா எதையாவது ஆட்டைய போடலான்னு கஜானா இருக்கிற பில்டிங் உள்ள குதிரையில போய் எல்லா செக்யூரிட்டிஸையும் காலி பண்றாரு. அப்புறம் அங்க இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பீரோக்குள்ள வைக்காம ஏழ்மையில இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கொடுக்கற மாதிரி பண்றாரு. இந்த மாதிரி டாக்ஸ் பணத்தை எல்லாம் மேயர் எதுக்காகவோ ரொம்ப சேஃபா வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம ராபின் இந்த மாதிரி மக்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறாரு. இதனால மக்களுக்கு இடையில நம்ம ஆளுக்கு நல்ல நேம், பட் யாருன்னு தெரியாது, யாரோன்னு தெரியும். அப்புறம் இங்க இருக்கிற எல்லாரும் இவனை ராபின் ஹுட்னு கூப்பிட ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படியே இந்த நேம் ஃபேமஸ் ஆகி லாஸ்டா மேயர் வரையும் தெரியுது. தென் இந்த ராபின் ஹுட்டை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஊர்ல அதிகமா டாக்ஸ் பே பண்ற எல்லாரும் இந்த மீட்டிங்ல இருக்கிறாங்க. அதுல நம்ம ராபின் இருக்கிறாரு. இப்ப பார்க்க பாவமா இருக்கிற நம்ம ராபினுக்கு மட்டும் என்ன தெரியும்? இப்ப மேயர் ராபின் கிட்ட சொல்றாரு, எப்படியாவது ராபின் ஹுட்டை சீக்கிரமா பிடிக்கணும் இல்லன்னு ராபின் கிட்ட கேக்குறாரு. இவனும் பதிலுக்கு ஆமான்னு சொல்லி ஃபாஸ்டா அங்க இருந்து கிளம்பி மொட்டை கிட்ட போய், இனிமே செக்யூரிட்டிஸ் பயங்கரமா இருக்கும், இனிமே இந்த மாதிரி சில்லற வியாபாரத்தை விட்டுட்டு பெருசா ஏதாவது பண்ணலாம்னு சொல்றாரு. இப்ப இவன் திருடனுக்கெல்லாம் திருடன் தலையாய திருடன் ஆகிட்டான். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற பெரிய கஜானாவை சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்கேயோ ஷிஃப்ட் பண்றாங்க. இப்ப பிளான்ல ஒரு பார்ட்டா ஜான் அங்க வந்து அங்க இருக்கிற சோல்ஜர்ஸை கொஞ்சம் டைவர்ட் பண்றாரு. அப்ப அந்த டைமை யூஸ் பண்ணி ராபின் அந்த வண்டி கீழே பதுங்கி இருக்கிறாரு. அப்படின்னா இந்த பெரிய கஜானாவை
கஜானாவை எங்க எடுத்துட்டு போய் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப எங்க வண்டி வந்ததும் வண்டி கீழே ராபின் இருக்கிறாருன்னு ஒருத்தர் பார்த்து பேய் பேயின்னு சத்தம் போடுறாரு. உடனே அங்க இருந்து எல்லாரும் ராபின் அட்டாக் பண்றாங்க. பட் நம்ம ஆளு ரொம்ப தெளிவான ஆளு, அதோட மூவியோட ஹீரோ வேற. அதனால அந்த டைம் என்னடா முகமுடிக்காரனுக்கு வந்த சோதனைன்னு எல்லாரையும் காலி பண்றாரு. அதே டைம் நம்ம ராபினோட காலில் ஏதோ ஒரு ஆரோ குத்திடுச்சு, இருந்தாலும் நம்மால் அங்க இருந்து தப்பிச்சிட்டாரு. அதே டைம் இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. அது என்னன்னா, இங்க இருக்கிற சர்ச்சோட மெயின் ஹெட் இந்த சிட்டியோட மேயரை மீட் பண்ண வராராம். இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ராபினும் மொட்டையும் ரொம்ப ஹாப்பி. அப்படின்னா இவங்க பின்னாடி ரியலாவே என்ன பிளான் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த சர்ச் ஃபாதர் வெல்கம் பண்றதுக்காக ஜாம்னு செலிப்ரேஷன் பார்ட்டின்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க. ஒரு சைடு இப்படியே பார்ட்டி போயிட்டு இருக்குது. அப்ப அதே டைம் அந்த ஃபாதர் கிட்ட இருந்த ஒரு சாவி கொத்த நம்ம மேரியன் ஆட்டைய போட்டுடுச்சு. இப்ப மேரியன் இப்படி கீ ஆட்டைய போட்டது நம்ம ராபின் பாத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்ப அதை எதையுமே பார்க்காம ஃபாதரோட கேங் அங்க உள்ள போறாங்க. உள்ள போனதும் மேயர் ஃபாதருக்கு சன்மானம் பண்றாரு. அந்த டைம் நம்ம ராபின் ஹுட் இப்ப இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தரை பிடிச்சு இழுத்துட்டு வந்து இந்த ஃபாதர் முன்னாடி விடுறாரு. இவர் வேற யாரும் இல்ல, பக்கத்து சிட்டியில இருக்கிற ஒரு சர்ச்சோட ஃபாதர். ஸ்டார்டிங்ல ஒருத்தர் மேயரை வந்து மீட் பண்ணாருல, அவர் தான் இவரு. இப்ப ராபின் இவரை இங்க உள்ள கூட்டிட்டு வந்து இவன் உங்களோட கீயை திருடிட்டான்னு சொல்றாரு. அவங்களும் உடனே கீயை செக் பண்றாங்க. பட் கீ இல்ல. உடனே மேயர் இவனை கொல்லுங்கன்னு சொல்றாரு. பட் நம்ம ராபின் இல்ல 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 இவனை கொல்ல வேண்டாம், இவனை சர்ச்ல இருந்து ஒதுக்கி வைங்க, அதான் இவனுக்கு கிடைக்கிற பெரிய தண்டனைன்னு சொல்றாரு. அப்படின்னா இது எல்லாமே ராபினோட ஒரு பிளான் தான். மேயருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் க்ளோஸ் ஆகுறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு. இப்ப இவரை ரொம்ப நல்லவேன்னு நம்பி இவர் முன்னாடியே எல்லாத்தையும் பேசுறாங்க. அதுல இந்த மேயரோட ரியல் பிளான் என்னன்னா, இங்கிலாண்டோட ராஜாவை கொண்டு இவன் கிங் ஆகணும், அதான் பிளான். அதுக்காக இவங்களுக்கு இப்ப கிடைச்ச பணம் எல்லாம் போதாதுன்னு சோல்ஜர்ஸ் எல்லாரையும் சிட்டிக்கு அனுப்பி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் புடிங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு. இப்ப கொஞ்சம் முன்னாடி நம்ம மேரியன் அங்க இருந்து ஒரு சாவி ஆட்டைய போட்டுச்சுல்ல, அது அவங்களோட கீயை யூஸ் பண்ணி இவங்களோட பிளான் என்னதான்னு தெரிஞ்சுக்க உள்ள போய் அங்க இருக்கிற பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல என்னதான் இருக்குதுன்னு பாக்குறாங்க. அப்பதான் மேரியனுக்கும் மேரியனோட ஹஸ்பண்டுக்கும் புரியுது இங்கிலாண்டோட கிங்க கொன்னு அந்த பிளேஸ்க்கு இவங்க வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான்னு. பரவாயில்ல, இதுக்கு வேலை சூப்பர். நம்மால அங்கங்கே அம்பளை குத்து வாங்கி வண்டியா ஏறி அந்த மொட்டை ஜானை நம்பி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இந்த பொண்ணு 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டது. ராபின் அந்த மொட்டையை விட்டுட்டு இந்த பொண்ணு பின்னாடி தெரிஞ்சிருந்தா உருப்பட்டிருப்பான் போல. சரி, இப்ப இதெல்லாம் ரீட் பண்ண மேரியனோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, அவனுங்க கிங் ஆனா என்ன குயின் ஆனா என்ன, நமக்கு எதுக்கு இந்த சமாச்சாரம்னு சொல்றாரு. இப்ப இவருக்கு என்னன்னா இந்த சிட்டியோட மேயர் ஆகணுமாமாம். எப்பா, இவருக்கும் பெரிய பெரிய கனவெல்லாம் இருக்குதே. இப்ப விஷயத்தை கேட்ட ஹீரோயினுக்கு மெண்டல் அதிகமாகி ஏழ்ற இந்த ஏழ்ற ஆசையோட திரியறன்னு சொல்லுது. இப்போ இந்த சைடு ஊருக்குள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் அடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ராபின் ஹுட்டும் பல மொட்டையும் சேர்ந்து மக்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ நம்ம ராபின் எங்க இருந்தோ பறந்து வந்து நம்ம மேரியனை குதிரையில ஏத்தி காப்பாத்துறாரு. இதுக்கு இப்போ காப்பாத்துனது போதாதுன்னு மாஸ்க பிடிச்சு இழுக்குது. இத அங்கேயே விட்டுட்டு போயிருக்கணும். தென் இவங்க அங்க இருந்து குதிரையில கிளம்புறாங்க. அப்ப அந்த சோல்ஜர்ஸ் இவங்களை விடாம ஃபாலோ பண்றாங்க. அப்ப நம்ம மொட்டை மேரியனை கூட்டிட்டு நீங்க இருந்து போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ராபின் உடனே எப்பா சான்ஸ் கிடைச்சதுடான்னு எக்ஸ கூட்டிட்டு கிளம்புறாரு. அப்புறம் இந்த சோல்ஜர்ஸ் மொட்டையை பிடிச்சு இந்த மேயர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஆளுக்கு நல்ல சாப்பாடு ஜூஸ்னு கொடுத்து உட்கார வச்சு டே அந்த ராபின் ஹுட் யாருடான்னு சொல்லுன்னு கேட்டதுக்கு நான் சொல்ல மாட்டேன் போடான்னு சொல்றாரு. இப்ப நெக்ஸ்ட் டே இங்க மேரியனோட ஹஸ்பண்ட் மக்கள் எல்லாரையும் பல்லு தேய்க்க கூட விடாம ஆல்ரெடி எலெக்ஷன் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்ப அங்க ராபின் ஹுட்டும் வர்றாரு. அங்க வந்து நான் தான் ராபின் ஹுட்னு சொல்றாரு. அப்புறம் அந்த மேயரோட பிளான் எல்லாத்தையும் சொல்றாரு. அதோட விடாம நம்ம நாட்டையும் நம்ம தான் காப்பாத்தணும், அது உங்க கையில தான் இருக்குன்னு பயங்கர மோட்டிவேஷன் ஸ்பீச் போயிட்டு இருக்குது. இங்க மேரியனோட ஹஸ்பண்டும் ஏதோ பண்ணி சாவு, எப்படியாவது நான் மேயர் ஆகணும்னு கனவுல அப்படியே சைட்ல நிக்கிறாரு. இப்ப இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அது என்னன்னா, நாளைக்கு மார்னிங் மேயர் மக்கள் கிட்ட இருந்து கிடைச்ச பணத்தை எல்லாத்தையும் ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் அவருக்கு ராஜாவாகிற பிளான் நிறைவேறும். ஆனா அதை நடக்க விடாம பண்றதுதான் நம்ம பிளான்னு சொல்றாரு. தென் நெக்ஸ்ட் டே கஜானா எல்லாத்தையும் செக்யூரிட்டிஸ் போட்டு வண்டியில எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதே டைம் மக்களும் பயங்கரமா வெப்பன் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கஜானா போயிட்டு இருக்கிற பிரிட்ஜை உடைச்சி கீழே இருக்கிற ஒரு ஆறுல விழுற மாதிரி பண்றாங்க. கொஞ்சம் மக்கள் எல்லாம் ஆல்ரெடி பிரிட்ஜு கீழே தான் இருக்கிறாங்க. அந்த கஜானா கீழே வந்ததும் அதுல இருந்த காசு எல்லாம் மூட்டையா கட்டி அங்க இருந்த போட்ல ஏத்தி அங்க இருந்து ஃபாஸ்டா கிளம்புறாங்க. அதே டைம் இந்த சைடு நம்ம ராபின் ஹுட்டுக்கு ஒரு அம்பு குத்துது. உடனே நம்ம மேரியன் அங்க ஃபாஸ்டா வந்து குத்துன அம்ப கையால எடுத்து ராபின் ஹுட்டை கிஸ் பண்ணுது. இப்போ பாவம் மேரியனோட ஹஸ்பண்ட் இதெல்லாம் அங்க நின்று அரக்கண்ணை வச்சு பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. இப்போ ஷாக்குக்கு போய் நெக்ஸ்ட் லெவல்ல என்னடா நடக்குதுங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற டைம் அப்போ பின்னாடி இருந்து கொஞ்சம் சோல்ஜர்ஸ் வந்து மேரியனோட ஹஸ்பண்ட் அடிக்கிறாங்க. அதோட சோல்ஜர்ஸ் எல்லாம் மக்களையும் பயங்கரமா அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப மேரியன் ஹஸ்பண்டை பார்த்து ஃபாஸ்டா போய் என்னாச்சு மாமான்னு போகுது. அப்ப அவரு ஏஐ தூரமா போ அப்படின்னு சொல்றாரு. எப்படியும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கஷ்டம் இருக்கும் இல்ல. இப்ப மக்கள் இப்படி பயங்கரமா அடி வாங்குறத பார்த்த ராபின் ஹுட் மாஸ்க் ரிமூவ் பண்ணி நான் தான் ராபின் ஹுட்னு கத்துறாரு. உடனே சோல்ஜர்ஸ் ராபின் ஹுட்டை பிடிச்சு மேயர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. மேயரும் ராபினை பார்த்து ஷாக் ஆகி கோவமா பாக்குறாரு. என் பக்கத்துல இருந்துகிட்டே இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறியான்னு கொல்ல போற டைம் அந்த சோல்ஜர்ஸ்ல இருக்கிற ஒரு சோல்ஜர் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறான். அப்பதான் தெரியும் அது
அது வேற யாரும் இல்ல நம்ம மொட்டை தான். இப்போ ராபினும் மொட்டையும் சேர்ந்து அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அட்டாக் பண்ணி லாஸ்டா மேயரையும் கொன்னு சிரிச்சுக்கிட்டே வெளியே கிளம்புறாங்க. இந்த சைடு மக்கள் டாக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்கல்ல, அதை வச்சு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா மேரியனோட ஹஸ்பண்ட் செம்ம கோவத்துல சர்ச்சோட ஹெட் கிட்ட போய் என்ன மேயர் ஆக்குங்கன்னு கேக்குறாரு. எப்படியும் மேயர் காலி, ஓகே இவனே மேயர் ஆக்குவோன்னு ஆக்குறாங்க. இப்போ இவரோட ஆசை நிறைவேறி பெரிய ஸ்பீச் ஒன்னு கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நம்ம கோல்ட் ராபின்ஹுட் இவன் ஒரு பெரிய தேச துரோகி, இவனை இப்படியே விட்டா இவன் ஊர்ல இருக்கிற எவனோட ஒய்ஃபையும் விட்டு வைக்க மாட்டான், இவனை எப்படியாவது கொல்லணும்னு ஸ்பீச் போயிட்டு இருக்கிற டைம் ராபின்ஹுட் தூரமா நின்னு ஒரு ஆரோவை கரெக்டா அந்த போஸ்டர் மேல விடுறாரு. அப்படின்னா அவங்களோட சேலஞ்ச் அக்செப்டட் ஓகேன்னு மீனிங். பாவம் மேரியனுக்கு தான் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏதாவது பண்ணலாம். இதோட ஃபில்ம் எண்ட் ஆகுது. ஓகே இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.